ஹாய் கேஸ், ஆல்ரெடி நம்ம ஒரு பண்டல் வீடியோ பார்த்துருப்போம் 25,990 ரூபாய்க்கு. ஸோ அந்த சிபியோட மாடல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ கஸ்டமருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 25,990 ரூபாய்க்கு இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் நான் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 வேரியண்ட்டில் கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ கீழே ஒரு கஸ்டமருக்கு, மேலே ஒரு கஸ்டமருக்கு, இது ஒரு கஸ்டமருக்கு இப்போ பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு RYZEN 4500 ப்ராசரு. ஸோ இது வந்து 10600KFக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ராசரு. இது டிஃபால்ட்டாக 25,990 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா RYZEN 5 4500 GB B450M DS3H வெர்ஷன் 2 மதர் போர்டு, சிலிக்கான் பவர் 3200 மினிட்ஸில் 8GB ரேமு, ஒரு 1.4 வெர்ஷன் ரெட் ஹை ஸ்பீடு சிலிக்கான் பவர் NVMe, ஒரு ஃபிங்கர்ஸோட கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்டில் 3.0 யூஎஸ்பி போர்ட் 2, நார்மல் யூஎஸ்பி போர்ட்ஸ் 2, மொத்தம் 4 யூஎஸ்பி போர்ட்ஸ். ஸோ மதர் போர்டில் 8 யூஎஸ்பி போர்ட், டோட்டலாக 12 யூஎஸ்பி போர்ட்டோட வரக்கூடிய ஒரு சூப்பரான கேபினெட்டு, ஃபிங்கர்ஸோட 3 இயர்ஸ் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு SMPS. கம்ப்ளீட்டாக ஃபுல் கிட்டோட ப்ரைஸிங் 25,990. இந்த 4500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சிபியூன்றனால கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. ஸோ அதுக்காக நம்ம ஜொடாக்கோட என்விடாவோட ஒரிஜினல் சிப்செட் ஜொடாக் பிராண்டோட ஒரு 2GB கிராஃபிக்ஸ் கார்டு தான் போட்டிருக்கோம். ஸோ சிபியூ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோன்னே ஆல்ரெடி இது 7-8 பேருக்கு அசம்பிள் ஆகி போயிடுச்சு. அதில் 1-2 கஸ்டமர் எனக்கு ஆன் பண்ணணும் டிஸ்பிளே வரலன்னு சொன்னாங்க. ஸோ சிபியூவில் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு போட்டாலே, ஸோ இந்த சிபியூவில் எந்த ஒரு சிபியூலையுமே கிராஃபிக்ஸ் கார்டுன்னு போட்டாலே மதர் போர்டில் உள்ள ஒரு VGA போட்டோ HDMI போட்டோ எதுவுமே வீடியோ அவுட் ஆகாது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் VGAவோ HDMIயோ DVAயோ எது வேணுமோ கிராஃபிக்ஸ் கார்டு போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஏன்னா புது சிபி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஆன் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு VGAவில் கனெக்ட் பண்ணிக்கலாம், HDMI கனெக்ட் பண்ணிக்கலாம், கிராஃபிக்ஸ் கார்டு போர்ட்லாம் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு 25,990 கிட்டு. ஸோ அது முடிஞ்சு. ஸோ இன்னொரு கஸ்டமருக்கு என்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து 32,000 ரூபாய்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 32,000 ரூபாய்க்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 25,990 கிட்டு 1, எக்ஸ்ட்ரா 8GB ரேம் 2,000 ரூபாய், எக்ஸ்ட்ரா 1TB ஹார்ட் டிஸ்க் 3,000 ரூபாய், விண்டோஸ் 11 ப்ரோக்கான ஒரிஜினல் லைசன்ஸ்க்கு 1000 ரூபாய். டோட்டலாக 32,000 ரூபாய் கிட்ட அவர் ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ இந்த கஸ்டமர் அவளுக்கும் பேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 25,990 கிட்டு 1, ஸோ எக்ஸ்ட்ரா 8GB ரேம் 2,000 ரூபாய், அதான் 16GB ரேமு, ஸோ எக்ஸ்ட்ரா 2TB ஹார்ட் டிஸ்க் கிட்டத்தட்ட அது 4,600, மொத்தம் 32,600 ரூபாய். ஸோ இந்த கஸ்டமர் அப்படி தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 2TB ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த மாதிரி 25,990 நீங்கள் டிஃபால்ட்டாக எல்லாமே யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ரேம் ஆட் பண்ணணும், ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு தேவையான கம்பெனிஸ் ஆட் பண்ணிட்டு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கஸ்டமருக்கு எப்படி அனுப்புகிறோம்? இந்த 25,990 ரூபான்றது இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், இன்க்ளூடிங் ப்ராப்பர் பேக்கிங், கஸ்டமர் ஆன் பண்ணணும் ஒர்க் பண்ணுறது தான் வேலை. ஸோ டிஃபால்ட்டாக 25,990 பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக விண்டோஸ் 11 ப்ரோ OS இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கான லைஃப் டைம் லைசன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம சைட்டில் வெறும் 999 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக பேசிக்காக என்னென்ன சாஃப்ட்வேர் ஏற்றுவோம்னு கேட்டிங்க அப்படின்னா MS Officeல 2007 என்டர்பிரைசஸ் எடிஷன் ஒன்று ஏற்றிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்டிவேஷன் கீயோ அப்டேட்டோ எதுவுமே கேட்காது. ஸோ இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷனில் நீங்கள் MS Office வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி MS Office 365 டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்து MS Office 365 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டிஃபால்ட்டாக பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் வந்து PDF ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஸோ வின்ரேரு இது மாதிரி டிஃபால்ட்டாக பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றிடுவோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா CS6. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிராக்கடுன்னு சொல்லலாம். அந்த CS6 நீங்கள் லைஃப் லாங் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். இடையில உங்களுக்கு அப்டேட்டோ ஆக்டிவேஷன் கீயோ எதுவுமே கேட்காது. ஸோ இந்த CS6 சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஏற்றி விட்டுருவோம். இது நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ 2022 வந்து ட்ரையல் ஏற்றி விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் இடியா சாஃப்ட்வேர் ஃபிலிமோரெல்லாம் வேணும்னா கஸ்டமர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஏற்றிக்கிறது. டிஃபால்ட்டாக நாங்கள் ஏற்றி அனுப்புறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இது ப்ரீமியர் ப்ரோட 2022 வெர்ஷன், இது வந்து ட்ரையல். ஸோ சிபியை பொறுத்த வரைக்கும் சேம் இந்த கான்ஃபிகரேஷன் செட்டப்பில் தான் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் ஆன் பண்ணோன்னே உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷன் டயத்துக்கு 25,990 ரூபாய்க்கு 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர், பியூர் பக்கா CPU, ஒரு 2GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட, ஒரு 8GB ரேமோட ஒரு சூப்பரான CPU அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி தான். ஆர்டர் பேஸ் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட டயத்தை பேஸ் பண்ண அவசியமே கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட் இருக்குது, 4500 மட்டும் டைப் பண்ணுங்கள். ப்ராசர் தனியாக வரும், கிட்டு தனியாக வரும். ஸோ இதே கிட்லேயே ப்ரீமியம் கிட்னு ஒன்று இருக்குது 46,000 ரூபாய்க்கு. உங்களுக்கு எது வேணுமோ டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.